ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து உங்களை அதிசயமாக ஆச்சரியமாக வழி நடத்துவதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சில பெண்கள் சீடர்கள் எல்லாம் அவருடைய சரீரத்திலே தைலங்களை பூசுவதற்காக ஓடி செல்கிறார்கள். அங்கே போய் அவர்கள் தேடின பொழுது அங்கிருந்த தேவதூதர்கள் மூலமாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன, அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார் என்கிற வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதற்கு ரெண்டு அடையாளங்களை நாம் சொல்லலாம். ஒன்று அவருடைய வெறுமையான சிலுவை, மற்றொன்று அவருடைய வெறுமையான கல்லறை. இன்னொரு யூனிக்னஸ், தனித்தன்மையை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், உலகத்திலே யாருடைய கல்லறையும் காவல் காப்பதற்காக போர்ச்சவர்கள் நியமிக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு காவலுக்கு போர்ச்சவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள், அதை முத்திரை போட்டு பாதுகாக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா முத்திரைக்கும் மேலானவர், எல்லா நாமத்துக்கும் மேலானவர் என்பதை நிரூபிக்கும்படியாக அவர் ஏற்கனவே உயிர்த்தெழுந்து அந்த கல்லறை விட்டு கடந்து போய்விட்டார். ஒருவேளை சிலருக்கு சில கேள்விகள் இருக்கலாம். அந்த கல்லை, இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு மேலாக ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்துவிட்டு கடந்து செல்கிறார்கள். அது யூதருடைய ஒரு பாரம்பரியம். ஒரு ஸ்திரீகள் கூட அந்த கல்லறை நோக்கி வரும் பொழுது அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம், யார் இந்த கல்லை நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி அந்த கல்லை குறித்தே அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நிறைய நேரம் பிரச்சனையை குறித்தே தான் நாம் பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் பிரச்சனையை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு வல்லமையுள்ள ஆண்டவரை, அவரை பேசுவதை நாம் மறந்து விடுவோம். இந்த மரியாளும் இந்த அதனோடு இணைந்த பெண்களும் அந்த கல்லை குறித்தே தான் பேசிக் கொண்டிருந்தார். மார்க் எழுதும்போது அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது என்று எழுதுகிறார். சோபிக், அவ்வளவு பெரிய கல்லை குறித்து தான் பேசினால் ஆண்டவர் அந்த கல்லை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும், நீ ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பல ஆயிரம் மடங்கு பெரியவர். சோர்ந்து போகாதீங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நற்செய்தி அதுதான். இன்னொரு கேள்வி உங்கள் முன்னால் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து கல்லை புரட்டி தள்ளின பிறகுதான் அவர் உயிரோடு எழுந்தாரா, இல்லாவிட்டால் அதற்கு முன்பதாகவே அவர் எழுந்து விட்டாரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது கல்லுக்கும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த கல் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா அவர் எப்பவுமே உயிர்த்தெழுந்து போயிட்டார். எந்த கல்லோ எந்த முத்திரையோ ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அவர் சர்வ வல்லவர், எல் ஷடாய். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சோர்ந்து போகாதீங்க. அப்ப எதற்காக அந்த கல்லை புரட்டுத்தல்லாம்? எதற்காகனா நமக்காக. இந்த கல்லு மட்டும் அதிலே இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளாம் விசுவாசிக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தா சும்மா சொல்லுவாங்கய்யா அவர் சரீரம் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை நம்பிட்டு இருப்போம். அப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அந்த தேவதூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளி, எப்பா கல்லறையில ஒருத்தர் இல்லை, அவரை சுத்தி இருந்த அந்த துணியெல்லாம் அங்க ஒரு வாரமா இருக்கு, வேற ஒண்ணு அங்க இல்ல, அவர் ஏற்கனவே உயிரோடு எழுந்து போய்விட்டார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர், அவர் எல் ஷடாய். இப்ப உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து இந்த நாளிலே நான் ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் ஆழமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கார். மாறாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ ஒரு கேள்வி வரலாம், உயிரோடு இருக்கும் பொழுது, மாம்சத்தில் இந்த உலகத்துல உலாவின பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படிதான் அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் இருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே
அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உறுதியாக நம்ப பண்ணுகிற அடையாளங்களினாலே அவர் நான் மாம்சத்துல எப்படி இருந்தனோ அப்படிதான் உயிரோடு எழுந்த பிறகு இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக சில உறுதியான ஆதாரம், அதைத்தான் தெளிவான திருஷ்டாந்தம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த உயிரோடு எழும்பின ஆண்டவர் எதிலெல்லாம் மாறாதவராக இருந்தார் என்பதை சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில நான் சொல்லிவிட்டு கடந்த செய்தியை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபெரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இந்த சீமோன் பேதுரு, மறுதலித்த பேதுரு என்ன பண்றான்னா, இவனோடு கூட ஒரு 6 பேரை சேர்த்து கொண்டு மீண்டுமாக தான் விட்டு வந்த அந்த மீன் பிடிக்கிற அந்த தொழிலுக்கு அவன் கடந்து செல்லுகிறான். இவன் போனதன் காணாதுன்னு கூட ஒரு 6 பேரை கூட்டிட்டு, 7 என்றால் ஒரு பரிபூரணம் முழுமையான ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு மீன் பிடிக்க போறான். ஆனா என்ன நடக்கிறது? ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்கிறாங்க. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும்போது எப்படி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே போல அவர் மரித்த பிறகும் உயிரோடு எழும்பின பிறகும் அவருடைய அன்பு மாறவில்லை. அவர் எப்படி கூப்பிடுறாரு? பிள்ளைகளே, சில்ட்ரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்னை விட்டு பின்னால போனாலும் சரி 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து இருக்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, அவர் அன்புள்ள ஆண்டவர். அவருடைய அன்பு மாறாத அன்பு. இன்னும் சொல்ல போனால் அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லலாம். அதாவது நிபந்தனையற்ற அன்பு. உலகத்தினுடைய அன்புக்கெல்லாம் ஒரு நிபந்தனை இருக்கு. எதுவுமே இல்லாவிட்டாலும் நம்மை நேசிப்பதற்கு ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசு கடவுள் மட்டும்தான். அந்த மனம் திரும்பிய மைந்தன் அவருடைய சம்பவத்திலே இளைய குமாரன் எல்லாவற்றையும் அழித்து விட்டு பாவ உணர்வடைந்தவனாக தான் தகப்பனிடத்துல என்னை ஒரு வேலைக்காரனா சேர்த்துக் கொள்ளும் சொல்லிதான் அவன் திரும்ப வருகிறான். ஆனா நடந்தது என்ன? தன்னுடைய மனம் திரும்பி அந்த மைந்தனை நோக்கி, இளைய குமாரனை நோக்கி ஓடி வருகிறான். ஓடி வந்துட்டு அவர் ஒதுமே சொல்லலையே, ஏன்பா இப்படிலாம் அழிச்சிட்டு போனன்னு கேட்கலையே, நாற்றமா இருக்கு, அழுக்கான சட்டப்பட்டு எல்லாம் மாத்திட்டு வா, குளிச்சுட்டு வான்னு சொல்லல. அதான் சொல்றேன், அன்கண்டிஷனல். இருக்கிற நிலைமையில நம்ம ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் ஒரு உண்டானால் அவர் இயேசு தெய்வம் மட்டும்தான். அப்போ உயிர் தெழுந்த ஆண்டவரிடத்துல அவருடைய மாறாத குணம் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கும் உயிரோடு இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல அவருடைய அன்பு மாறாதா இருக்கிறது. பிள்ளைகளேன்னு சொல்லி கூப்பிடுறார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயும் உங்களிடத்தில் உண்டா என்றால் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அப்போ இங்க ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அங்கேயும் ராமுழுது மீன் பிடிச்சு ஒன்றும் கிடைக்கல. ஏன்? அந்த படகுல இயேசு இல்லை. ஏன் வாழ்க்கை ஏன் இன்றைக்கு வெறுமையா இருக்கு? ஆசீர்வாதம் இல்லை. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. உங்க உள்ளத்துல இயேசு இல்ல, உங்க வாழ்க்கையில இயேசு இல்ல, உங்க இல்லத்துல இயேசு இல்ல, நீங்க தொழில் செய்யற இடத்துல நீங்க இயேசுவை அழைக்கல, இயேசு இல்ல, அவருக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்கல. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் இல்லையோ அங்கே வெறுமை. இயேசு கிறிஸ்து இல்லைனாலும் உங்க வாழ்க்கை சீரோதான். இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்க பின்னால போனாலும் உங்க வாழ்க்கை சீரோவாயிரும். ஜாக்கிரதை. அவ இயேசுவோடு கூட இருக்கிற, இயேசுவில நிலைத்திருக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை உயிர் தெழுந்த ஆண்டவர் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய சத்தியம் மாறல, அன்பு மாறல. உயிர் தெழுந்த ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியம் மாறல. 3வது ஒரு காரியத்தை நாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவருடைய வல்லமை மாறல. ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடுங்கன்னு சொல்லும் பொழுது 2 படகு நிறைய மீன் பிடித்தார்கள். இப்போ வலதுபுறத்துல வலைய போடுங்கன்னு சொன்ன உடனே என்ன நடக்கிறது? 153 பெரிய மீன்களை அவர்கள் பிடிக்கிறார்கள். அல்லேலூயா. அவருடைய வல்லமை, உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கும் மாறாததா இருக்கிறது. அன்சேஞ்சிங் காட், மாறாதவர். அன்றைக்கு ஒருவேளை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், முடவர்களை நடக்க செய்த ஆண்டவர், குரலுடைய கண்களை திறந்த ஆண்டவர், செவிடருடைய செவிகளை திறந்த ஆண்டவர், குஷ்டரோகத்தை நீக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராய் அதே வல்லமையோடு கூட இருக்கிறார். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை இந்த நேரத்திலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க அநேக பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம்.
போராட்டத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமை மாறாது என்பதை நிரூபிக்கும்படியான அடையாளங்களை உங்க வாழ்க்கையில செய்வதற்கு அவர் ஆசையுள்ளவரா இருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மூன்றாவது ஒரு பெரிய காரியம் என்ன? அவருடைய வல்லமை மாறல. 153 பெரிய மீனை அவர்கள் பிடித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பெரிய கல்லை கர்த்தருடைய தூதன் புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். எவ்வளவு அழகா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாத்தீங்களா? அப்ப அந்த கல்லுக்கு மேல எனக்கு பவர் இருக்கு என்பதை நிரூபிக்கும்படியாய் அந்த கல்லின் மேல போய் அந்த தூதன் உட்கார்றான். இவங்க கல்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் கூட உங்களுடைய தேவையை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை குறித்தே பேசிட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய வியாதியை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய கடன் பிரச்சனை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நடந்த ஒரு காரியத்தை குறித்தே நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அதை கொஞ்சம் விட்டுட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அவருடைய வல்லமை அவருடைய மகிமையை குறித்து பேச ஆரம்பிங்க. என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதை அறிக்கையிட்டு பாருங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில சொல்ல போனால் அசாதாரணமான காரியத்தை செய்யும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார். தம்முடைய வல்லமையை அந்த சீடர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அப்போ நான்காவதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மாறாதவர் என்பதற்கு அடையாளமா அவருடைய ஏக்கம் மாறல. அவருடைய ஏக்கம் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி இருந்தாரோ அப்படிதான் உயிர்த்தெழுந்த பிறகு இருக்கிறார். பேதுருவோடு கூட அவர் பேசுகிறார். பேதுருவோடு பேசும் பொழுது இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பது நீர் அறிவீர் என்றான். அப்போ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இரண்டாம் தடவை திரும்ப கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்திலே அன்பாயிருக்கிறாயா? ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாவது முறையும் அவனிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவருடைய அன்பு மாறல, சத்தியம் மாறல, வல்லமை மாறல, கடைசியா சொல்ல போனால் அவருடைய ஏக்கம் மாறல. அவர் எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்? காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து அவர் கரிசனையுள்ள தெய்வம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? ஏக்கம் மாறல. காணாமல் போன ஒரு ஆடு இல்லைன்னா பரவாயில்ல, 99 ஆடு இருக்க, ஒண்ணுதானே போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுத்திருப்போம். ஆனா அந்த ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த ஏக்கம் மாறல் என்பதற்கு அடையாளமா அந்த மெய்ப்பெண்கள் அந்த ஓமையாக சொல்ல தனக்கு ஒப்பிட்டு காணாமல் போன அந்த ஆட்டின் மீது எவ்வளவு கரிசனையா இருக்கிறார் என்பதற்கு அடையாளமா கண்டுபிடிச்ச ஆடை தோளின் மேல தூக்கி போட்டு நடந்து வரார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஏக்கம் மாறல. இன்றைக்கு நம்முடைய தேசத்துல 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிற இந்த தேசத்துல வெறும் 3%, 4% நம்ம இருக்கிறோம். இன்னும் பல கோடிக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை கூட கேள்விப்படல. எத்தனையோ தாலுகாக்களிலே ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தேவை நிறைந்த தேசத்துல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எதற்காக? மந்தையில இல்லாத வேற ஆடுகளை கொண்டு அவைகளையும் இந்த தொழுவத்திற்குள் நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கிற ஒரு உன்னதமான பணியை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஏக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஏசாயால திரும்ப திரும்ப சொல்றார்ல, யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்வதற்கு ஆட்கள் தேவை. அறுப்பு மிகுதியா இருக்கிறது. ஒரு சில இடங்களிலே எதிர்ப்புகள் இருந்தாலும் பல இடங்களிலே வாசல்கள் திறந்திருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆட்கள் இல்லை. யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவார் என்று ஏக்கத்தோடு கூட ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்வதற்கு ஆட்கள் தேவை. முழு நேரமா ஒருவேளை நான் இந்திய மிஷனரி சங்கத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை கூறி அறிவிப்பதற்கு மிஷனரிகள் தேவை. இப்போ இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 1 வருஷம் கூட IMSல மிஷனரியாக பணி செய்யலாம்.
ஒரு பிஎல் முடிச்சிருக்கீங்களா? அங்க இருக்கிற பாடசாலையில நீங்கள் ஆசிரியராய் பணி செய்து கொண்டு மிஷனரி ஊழியத்தை நிறைவேற்றலாம். வாங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால் வாங்க. இல்லைன்னா இந்த ஆடுகளை தேடி சென்றிருக்கிற மிஷனரிகளுக்காக பின்னணியில் நின்று ஜெபிப்பதற்கு ஆட்கள் தேவை. இந்த உன்னதமான ஊழியத்தை தாங்குவதற்கு ஆட்கள் தேவை. ஏதோ ஒரு வழியில இதோ அடியேன் இருக்கிறேன், நான் இந்த உன்னதமான ஊழியரை இணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்வதற்கு இன்றைக்கு ஆண்டவர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பாரம்பரியமா வருஷம் வருஷமா நீங்க ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க. எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்கீங்க? எத்தனை ஆடுகளை ஆண்டவருடைய மந்தையில் இணைத்திருக்கீங்க? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இந்த செய்தியின் மூலமா உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். மாறாத ஆண்டவர், அவருடைய அன்பு மாறல, அவருடைய சத்தியம் மாறல, அவருடைய வல்லமை மாறல, அவருடைய ஏக்கம் மாறல. உண்மையாகவே அவருடைய ஏக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு பிள்ளைகளாக நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாய பணிகளை இணைந்து செயல்படுவதற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அழைக்கிறார். நாம் இணைந்து செயல்படுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் விட்டு பின்வாங்க நிலைமையில் இருப்பாங்கன்னா இன்னைக்கு நீர் பேசின இந்த வார்த்தையின் மூலமாய் அர்ப்பணிக்க கிருபைதார சுவாமி. கல்லை குறித்தே பேசிக்கொண்டிருப்பாங்கன்னா அந்த கல்லை காட்டிலும் பெரியவர் ஆண்டவர் இயேசு, அவருடைய வல்லமை மாறவில்லை என்பதற்கு அடையாளமாய் வெளிப்படையான அடையாளங்களை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு மட்டும்தான் மாறாத அன்பு. உலக பிரகாரமான அன்பை நாடி சென்று தோற்று போன நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது இருப்பார் என்றால் உங்களுடைய கல்வாரி அன்பால் அவர்களை நிரப்புவீராக. குறிப்பாக உங்களுடைய இயக்கத்தை குறித்து நாங்கள் அதிகமாக தியானித்தோம் ஆண்டவரே. இன்றைக்கும் காணாமல் போன ஆட்டை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீர் ஏக்கத்தோடு இருக்கிறீர். அந்த ஏக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டமாக எங்களையும் நீர் கருவியாய் பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.